முதல் நிகழ்வாக நம் அனைவரையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கும் முகமாக இந்த விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கரவோசையினுடைய வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு சிறப்பாக வந்து நூல் அறிமுகம் செய்ய இருக்கின்ற தோழர் பா ஆனந்தகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற தோழர் பாலசுந்தரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர், செயலர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவின் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற என்சிபிஹெச் நிறுவனத்தினுடைய நிறுவன பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் ஐயப்பன் சார் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். குறிப்பாக தோழர் யவனிகா ஸ்ரீராம், தமிழ் சிவா உள்ளிட்ட அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவர் அம்மா அமலாதேவி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்கின்றோம். டான் போஸ்கோ கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இணை பேராசிரியர் எம்எம் கல்லூரி பேராசிரியர் திரு நாகநந்தினி அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நாலந்தா கலை பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனர் திருமதி நிர்மலா அசோக் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெயர் விடுபட்ட அல்லது சொல்ல மறந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். தோழர் தா கண்ணா கருப்பையா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது நிகழ்வில் முதல் நிகழ்வாக நம்முடைய தோழர் வெண்ணிலா அவர்களினுடைய ஒரு பாடலோடு துவங்குகிறது நிகழ்வு. ஸோ அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, குறிப்பாக இந்த மாதிரியான அரங்குகளில் இது மாதிரியான நிகழ்வுகளில் எப்பொழுதும் பாடக்கூடிய பாடல்கள் அது எல்லாருக்கும் பழகியிருக்கும், போர் அடிச்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு அம்மா பற்றியோ ஒரு அப்பா பற்றியோ அப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் அழகான ஒரு மாலை பொழுது ஒரு காதலை பற்றி ஒரு பாடல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்காக ஒரு காதல் தேம்மாங்கு பாடல். இத்தனை நாள் எங்கிருந்த என் கண்ணிலேயே விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ மோகந்தான் தினம் கண்ணுல பட்டு கையில தொட்டா கரைஞ்சி போகுது உறகும் தினம் ஒன்று நினைச்சி உள்ளுக்குள் வச்சு உறைஞ்சி போறேன் அம்மா. இத்தனை நாள் எங்கிருந்த என் கண்ணிலேயே விழுந்த இத்தனை நாள் எங்கிருந்த என் கண்ணிலேயே விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ மோகந்தான் தினம் கண்ணுல பட்டு கையில தொட்டா கரைஞ்சி போகுது மோகந்தான் தினம் ஒன்று நினைச்சி உள்ளுக்குள் வச்சு உறைஞ்சி போறேன் அம்மா. உன் குரலை கேட்டா அது தேவாரம் போல, நீ இல்லாத நேரம் அது சேதாரம் போல, உன் கழுத்து சேர்ந்தா நான் மஞ்ச துணி போல, இல்லையென போகும் தினம் நான் சாகுமால. எங்கிருந்த நீ இருப்ப நான் இருப்பேன் அங்கே தானே, உன்னுடைய சேர நாள காத்திருக்கிறேன். உன்னோட காதலாக நானும் கூட முடிஞ்சு வச்சேன், முந்தனைய நினைவுகளை முடிச்சு வச்சிருக்கேன். நல்ல சுகந்தான் உன்னை நினைச்சா வரும், இதந்தான் உன்னை மாலை நேரந்தான். இத்தனை நாள் எங்கிருந்த
என் கண்ணுலயே விழுந்த எத்தனை நாள் எங்கிருந்த என் கண்ணுலயே விழுந்த இந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ முகந்தான் தினம் கண்ணுல பட்டு கையில தொட்டா கரைஞ்சி போகுது முகந்தான் தினம் ஒன்ன நினைச்சி உள்ளுக்குள் வச்சு உறைஞ்சி போறேன் அம்மா தன்னே நானே தன்னே நானே தன்னானே நானே தனனா தன்னனா தன்ன தன்னன்னா 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 தன தன்னனா தன தந்தன நானா தன்னே நானே தன்னே நானே தன்னானே நானே தனனா தன தனனா தன தன்னே தன்னே தன்னன நானா தன நானா வாய்ப்புக்கு நன்றி தோழர் வெண்ணிலா அவர்களே. இந்த சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்கிற நூல் சென்னையிலே முன்னாள் இந்திய நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களால் வெளியிடப்பட்டது. இருந்தாலும் இந்த நிகழ்விலை மீண்டும் ஒருமுறை வெளியிடுவதற்காக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அழைக்கிறோம். அதனை பெற்றுக்கொள்வதற்காக தோழர் ஆனந்தகுமார் அவர்களையும் தோழர் பாலசுந்தரி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். தந்திருக்கின்ற அருளானந்தர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் தோழர் சேரிவானன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் தாமு அவர்களையும் மற்ற அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய தோழர் ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு என்னன்னு பேசிட்டீங்கன்னா அப்பதான் எல்லாருக்கும் புரியும். என்ன புக்கு வந்தாங்க எல்லாருக்கும் ஏதோ மந்திரி சுட்டமா இருக்காங்க, இல்லை இது ஏன்னு சொன்னாதானே தெரியும். அதுக்காக தோழர் ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல்வெட்டில் தொடங்கி சமகால எழுத்துக்கள் வரை இலக்கியத்தில் இந்த நூல் குறித்து சிறப்பான ஒரு ஆய்வு தெளிவுரையை வழங்கியிருக்கிற நம்முடைய பேராசிரியர் தோழர் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. தோழர் ஆனந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவதற்காக நவீன கவி ஆளுமை அண்ணன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு நினைவு பரிசினை தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் அப்படியே அண்ணா அப்படியே சேர்த்து கொடுத்துருங்க. நீங்களும் முடிங்க, நீங்களும் முடிங்க. நன்றி தோழர் ஆனந்தகுமார் அவர்களே, யவனிகா தோழர் அவர்களே. பொதுவாக இலக்கியம் குறித்தான புரிதல் என்பது எல்லோருக்கும் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் என்பது ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதுபோல் இப்போ சக்தி ஜெயக்காவை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பிஹெச்டி வைவால அந்த எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு உட்காந்துருக்க பண்ணி எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி உட்காந்துருந்தாங்க. அவர் சொல்கிறப்ப வேறு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இது ஆய்வு மாணவர்களுக்கு புரியும். அந்த மனநிலை என்பது எப்படி இருக்கும், ஒருவேளை பாஸ் போட்டுருவாங்களா இல்லை ஃபெயில் போட்டுருவாங்க. ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டீங்க, இருந்தாலும் பாஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அக்கா சொல்லியிருக்காங்க. தோழர் சொல்லும்போது இந்த எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது அந்த தமிழ் பிராமி என்பதே ஒரு பெண்ணுடைய பெயர் தான் என்பது தெரிதலுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. பிராமி என்பது சமணர்கள் இருந்த 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பரதன். அதனால தான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர். நீ அதுக்குள்ள ராமாயணத்துக்கு வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதையும் மீறி அதில் அந்த பெண் அவருடைய தங்கச்சி தான். அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சிரவண பிளகலால் ஒருத்தரோட சிலை இருக்கு. அவர் தான் அண்ணன். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் இந்த இடத்துக்கு மாற்றினது, சமணத்துறவியாக மாற்றியது பிராமி. அவருடைய ஞாபகமாகத்தான் பிராமி, தமிழ் பிராமி, அசோகா பிராமி, எல்லா பிராமிகளும் வந்திருந்தது. அதை அண்ணன் சொல்லும்போது அந்த ஞாபகம் வந்தது. அதுக்காக சொன்னேன். இலக்கிய ரீதியாக தமிழுக்குள்ள நிறைய தமிழறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த இதை சொல்றதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக நம்முடைய
இன்னொரு மேனாள் தமிழ்துறை தலைவர், அருளானந்தர் கல்லூரியுடைய மேனாள் துறை தலைவர் அண்ணன் சேரிவாணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப நேரமாக நான் ரிசர்ச் மெத்தடாலஜி கிளாஸில் இருந்தனோன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு நூலை எந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து அந்த ஆய்வின் தன்மையை ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருப்பது, இதுதான் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். இன்னும் சிறப்பாக அக்கா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த நூலை எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க நிறைய காரணம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணம் இருக்குது. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணாங்க. அந்த லவ் பண்ணதனுடைய விளைவு என்னன்னா, ஆரம்ப காலத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் இவர்களும் ஒருத்தவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, அவங்க வீட்டுக்கார சக்திகளை தான் நான் சொன்னேன். லவ் பண்ணியிருக்காங்க. அந்த காதல் தான் வந்து இருக்கு. ஏன்னா நீங்கள் காதல் பண்ணால் அவங்க விடமாட்டுறாங்க, சாவடிச்சுட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஒரு அலுவலகத்தில் கொடுத்து வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அலுவலகத்தை போட்டு அடிச்சு நொழுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 104 திருமணங்களுக்கு மேலாக தன்னுடைய அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 104 திருமணங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. காதல் என்பது சங்க காலம் தொட்டு இப்போதிருந்து எப்போதும் இருக்கக்கூடிய இந்த காதலைத்தான் இன்றைக்கு கொள்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை முறை கொண்டாலும் அத்தனை முறையும் எழுந்து நிற்பேன் என்பதுதான் காதலுக்கான சாத்தியமாக இருக்கிறது. இப்போது நம்முடைய தோழர் சேரிவாணன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்ததற்காக வெற்றிமொழி பதிப்பகத்தின் உரிமையாளர் தமிழ்தாசன் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவதற்காக NCBH-னுடைய மதுரை மண்டல மேலாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரு பேராசிரியராக இருக்கின்ற தோழர் கண்ணா கருப்பையா அவர்களை இந்த நூல் குறித்து பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். நன்றி பேராசிரியர் கண்ணா கருப்பையா ஐயா அவர்களே. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்துவதற்காக தோழர் கிருஷ்ணமூர்த்தி முதல் நிலை விற்பனையாளர் NCBH ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவதற்காக மருத்துவர் அமலாதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கவிஞர் சத்யஜோதி அவர்கள் எழுதிய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி இந்த நூல் விற்பனை தொகை ரூபாய் 550. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் 450 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். விருப்பமுள்ள தோழர்கள் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். பொதுவாக இந்த இலக்கியங்க நிகழ்வுகள் குறித்தாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்களா பேசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அப்படின்ற மனநிலை ஒரு சிலருக்கு இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஆய்வு மாணவர்களும் வந்திருக்காங்க, ஆய்வு அறிஞர்களும் வந்திருக்காங்க, பொதுமக்களும் வந்திருக்காங்க. இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நபர்களும் வந்திருக்காங்க. எல்லோருக்குமான ஒரு களமாக இது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஆய்வு நூல் என்பது, முதல் இயல் என்பது அவர்களை பற்றி அதில் சொன்னது மாதிரி பாடத்தலைப்பு, அந்த ஆய்வின் தலைப்பு, அது எந்த பின்புலத்திலிருந்து எழுதப்பட்டது, அந்த பின்புலத்திற்கு எழுதியதற்கு பின்னால் ஆய்வு முறைமைகள் என்ன, அவர் என்ன ஆய்வு முறையை செய்தார், எல்லாத்தையும் தொடர் சொன்னாங்க. ஆனால் அதில் கடைசியாக வரும் கடைசியில் ஆய்வில் அடுத்த ரிசர்ச்சுக்கு இவங்க என்ன பரிந்துரை செய்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ சமீப காலத்தில் பெண்கள் குறித்தான வன்மங்கள் நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆய்வு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நூல் சொல்ல வேண்டும். அல்லது இந்த சங்ககால பெண்களுக்கும் சமகால பெண்களுக்குமான ஆய்வில் இந்த பெண் உடல் எப்படி பார்க்கப்படுகிறது, மொழி எப்படி பார்க்கப்படுகிறது என்பதையெல்லாம்
இந்த ஆய்விற்கான அடுத்த பரிந்துரைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் தாய்ப்பாலுக்கு வங்கி இருக்கிறது என்று சொன்னவங்க அமலாதேவி அவர்களுடைய பேச்சில் இருந்தது. அதுபோல இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியாது. தாய்ப்பாலுக்கு வங்கி இருக்கா அப்படின்றது கேட்டால் தெரியாது. அந்த செய்தியை எடுத்துட்டு வந்து அம்மா சொல்றாங்க. சமகால இலக்கியங்களில் இது போன்ற செய்திகள் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ வாழ்த்துறைக்கு தோழர் பால சுந்தரி அவர் அவங்கள அழைக்கணும். ஆனால் அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, எப்பா எல்லாருமே தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, தமிழ் பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிடுவாங்க. நான் ஆங்கிலத்துறையிலேருந்து வந்திருக்கேன், என்ன என்னப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். தமிழ் லிட்ரேச்சரை பற்றி அவங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரெண்டுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தோழர் வாழ்த்துறைக்கு. நம்முடைய மாமன்ற உறுப்பினர் தோழர் கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போ தமிழ் லிட்ரேச்சர் பார்த்துட்டோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்த்துட்டோம். இப்போ இது நம்முடைய வாழ்த்துறை வழங்க அண்ணன் நவீன கவி ஆளுமை, தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட அண்ணன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை குறுகிய மணித்துளியில் வாழ்த்துறை வழங்க அன்போடு என்ன சொல்றேன், டைம் காத்திருக்கிறது. ரெண்டுனா 20 நிமிஷம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தான் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுப்பீங்க லெக்சர். அன்பிற்குரிய நன்றி அண்ணன் நவீன கவி ஆளுமை யவனிகா ஸ்ரீராம் அவர்களே. அவர்களுக்கு பொன்னாடை கொடுப்பதற்காக அண்ணன் செல்மா பிரியதர்சன் அவர்களையும் நினைவு பரிசு வழங்குவதற்காக ஃபாதர் சார்லஸ் அவர்களை அன்போடு, சாரி ஆல்பர்ட் அவர்களை அன்போடு. பார்வை ஒவ்வொரு கோணம் என்பதை போல பல்வேறு கோணங்களில் இலக்கிய பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் நம்முடைய ஏழையின் குரலை ஏற்றி அரங்கேற்றுகிற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்காக கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதன்மை விற்பனை சீரமைப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். NCBH அவருக்கு நினைவு பரிசினை வழங்குவதற்காக தோழர் சக்தி ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தோழர் சக்தி ஜோதி அவர்களை அழைப்பதற்கு முன்னதாக NCBH-இன் புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் தோழர் சக்தி ஜோதி அவர்கள் பேசினார். அங்கிருந்து தான் தோழர் சக்தி ஜோதி அவர்களுடனான நட்பு என்பது ஆரம்பமாகிறது. போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஃபோன் பண்ணி, நானாக எதிர்பார்ப்பேன், புக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி விழா வைக்கணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, தோழர் அன்னைக்கே டேட்டு கொடுத்துட்டாரு, அந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உடனே ஐயப்பன் அவர்களும் இந்த நாளந்தாவே உடனே நாங்கள் சார்பாகவும் தோழர்கிட்ட பேசிட்டாங்க, அந்த டேட்டை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சக்தி ஜோதிக்கு ஏன் விழா எடுக்க வேண்டும் என்று எங்கள் மனதில் தோன்றியது என்றால் ஒரு காரணம் தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளர்களை தொடர்ந்து கௌரவிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நாளந்தாவினுடைய நோக்கமாக இருக்கிறது, NCBH-னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் சக்தி ஜோதி அவர்களை
கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். சக்தி ஜோதியை ஏன் இந்த நூலுக்குள்ளாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அவங்க ஏன் இப்படி எழுதுனாங்கன்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சக்தி ஜோதி இளமையிலிருந்தே இயற்கையை நேசிப்பவளாக இருக்கிறார். காரணம், இவங்க பெரும்பாலும் நம்ம கூட இல்லை, காட்டு பகுதியிலேயே வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு என்ஜினியர், டேம் கட்டுறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக போயிடுவாங்க. போகிற இடத்துல எல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ போகிறப்பெல்லாம் இவங்க பேசுறது யார் கூடனா மரத்து கூடயும் செடி கூடயும் மரங்கள் கூடயும் நிறைய பேசியதாக சொல்லியிருக்காங்க. வெற்றிமொழி இலக்கிய கூடல்ல இந்த செய்தி அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க. ஒரு 2 வயது பெண் தன் 3 வயது பெண் தன்னுடைய வாழ்நாள் அப்ப இருந்து தொடங்குது ஒரு இலக்கிய பயணம் என்பது. எல்லா நேரத்திலையும் எல்லாராலையும் எழுதிட முடியாது. ஒரு உந்துதல் தேவையாக இருக்குது. அந்த உந்துதல் தான் இன்னைக்கு சங்க இலக்கியமாக, பெண் உடல் பற்றிய சங்க இலக்கியமாக வந்து நிற்கிறது. எனக்கு அக்காவுக்கும் ஒரு சண்டையே வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பரத்தையர் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய தேடுதலை எனக்கு அதிகப்படுத்தது. அப்போ ஒரு சொல் ஒரு எழுத்தாளனை, ஒரு படைப்பாளனை தேட வைக்கிறது என்றால் அதுதான் படைப்பிற்கான வெற்றியாக இருக்கிறது. அப்படி இந்த நூலை எழுதிய தோழர் சக்தி ஜோதி அவர்களுக்கு நினைவு பரிசினை நாலந்தா சார்பாகவும் நம்முடைய NCBH மற்றும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் தோழர் பாலசுந்தரி எல்லாரும் இணைந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி கொடுத்துக்கிறார். சரிங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தோழர் சக்தி ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார். தோழர் சக்தி ஜோதி அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, எழுத்தாளர் மட்டுமல்ல. தோழர் சக்தி ஜோதி அவர்களுக்கு வெற்றிமொழி பதிப்பகத்தின் இலக்கிய கூடலின் சார்பாகவும் தோழர் தமிழ்தாசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசினை வழங்குகிறார். பதஷ்டப்படாதீங்க. அடுத்ததாக நம்முடைய கவிஞர் கவிதாயினி சுசிலா மேரி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய அமைப்புகளும் இணைந்து இதை செய்ய வேண்டி இருக்கிறது. இதுக்காக இலக்கிய களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் ஐயா சிவபாலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்ததற்காக ஐயா சிவபாலன் அவர்களுக்கு அக்கா சக்தி ஜோதி அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்க கவிஞர் சக்தி ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்புரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன அளவில் எல்லாருக்கும் ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே ஆய்வுகளை குறித்த கேள்வி, அதனை ஒட்டி இங்கே இருக்கக்கூடிய புதிய வாசகர்களாக வந்தவங்க, மாணவர்கள் அப்படிங்கிற வகையில் சும்மா சின்ன அளவில் இந்த புத்தகத்தை குறித்தும் ஒரு பகிர்ந்து கொள்வதோடு பேசிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த நூலுடைய அறிமுக விழாவிற்கு சொல்லப்போனால் இங்கே தான் வந்து வெளியீட்டு விழாவே நடத்துவதாக இருந்தது. இந்த புத்தகம் உருவாக்கம் பெறுவதற்கு முன்பாகவே
நான் வந்து தோழர் சச்சிதானந்தம் அவர்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அப்புறம் காலம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது திரும்ப புத்தகம் கொண்டு நான் திருத்துறதுக்கே கிட்டத்தட்ட இதில் ஒரு வருட காலம் இதில் தனியாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை புத்தக வடிவம் கொண்டு வந்து அதுக்குள்ளே நிறைய அதனுடைய வேலைகள் அதன் பின்னாடி செயல்படக்கூடியது. அப்புறம் இங்கே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டு சென்னையில் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியீட்டு விழாவை சென்னையில், என்ன பெரும்பாலும் வந்து திண்டுக்கல், தேனி, மதுரை, நம்ம தென் பகுதிகளில் இருந்து இங்கேயே நம்ம வெளியீட்டு விழா பண்ணிடுறதுனால நியூ சென்சரி புத்தக நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலில் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் முன்னாள் நிதியமைச்சர் வெளியிட நான் எப்போதும் மதிக்கக்கூடிய சிந்துவெளி ஆய்வாளரும் சங்க இலக்கியத்தில் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களும் பங்கெடுத்து அதனை புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சங்க இலக்கியம் குறித்த என்னோடய ஆய்வில் எனக்கு ரொம்ப விருப்பத்தோடு நான் பயணித்தா கூட இந்த ஆய்வுக்குள்ளே நான் வருவதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தவர் பேராசிரியர் எல். ராமமூர்த்தி அவர்கள். நேரடியாக இந்த சங்க இலக்கியத்தை வந்து பல்வேறு வகையில் நம்ம அம்மா அப்பா மேலே அல்லது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மேலே நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இல்லை, குழந்தைங்க வந்து வளர்ந்து நின்று அம்மா அப்பா கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தை வந்து ஒரு செவ்வியல் இலக்கியமாம், அதில் இருக்கக்கூடிய புனிதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா, அதை கேள்வியே கேட்காம அதனை அப்படி கடந்து போகிற ஒரு தலைமுறையிலிருந்து நாம் அதில் எத்தனை விதமான அடுக்குகள் இருக்குது, அது உள்ளே பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பார்வையை பார்ப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியை எல். ராமமூர்த்தி அவர்கள் கொடுத்த அடிப்படையில் இந்த புத்தக உருவாக்கத்திலையும் கொஞ்சம் எழுதியிருக்கேன். இப்போது இன்னைக்கு இந்த நிகழ்வில் வந்து பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா, எனக்கு நான் எப்போ எழுத வந்தனோ நிலம்புகும் சொற்கள் அப்போ இருந்தே வந்து அவர் ஐயாவை தெரியும். இவங்க பாலசுந்தரி தோழி சொன்ன மாதிரி தான் ரொம்ப அதிகம் பேசவே மாட்டாங்க, ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. ஆனால் அந்த குறைவாக பேசும்போதே வந்து அவர் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிடுவாங்க. நான் எப்போவோ எழுதின நிலம்புகும் சொற்கள்ங்கிற ஒரு 15 வருடங்களுக்கு முந்தின கவிதை சமீபத்தில் ஒரு மனசில் இருந்து அந்த தொகுப்புலேருந்து ஒரு கவிதையை பற்றி அவருடைய பல்கலைக்கழகத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அந்த நினைவில் இருந்து அந்த கவிதையை அது வேறு ஒரு பேச்சு அடிப்படையில் வந்து அந்த கவிதையை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவங்க இந்த பேச்சை தொடங்கும் போதே அவங்க எங்கே கொண்டுட்டு வராங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய கைலாசபதி மாதிரியான பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து அந்த வரிசையில் கொண்டு வந்து சக்தி ஜோதியை நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. இந்த ஏற்புரை அப்படிங்கிறது வந்து சென்னையில் கூட அப்படி தான் இருந்தது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, நான் இதுக்கு என்னுடைய முந்தின பேச்சு மட்டும் இல்லை, இங்கே நண்பர்கள் நிறையா இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். தம்பி சொக்கமேளா ரொம்ப அழகாக சொன்னாங்க. சக்தி ஜோதி இந்த புக்கை எழுதுனதுக்கு காரணம் அவங்க ஒரு காதல் பண்ணாங்க, திருமணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதனால அப்படின்னாங்க. நிறைய பேர் புரிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா, நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் ஒரு 4 மாதம் படிப்பு படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் படிக்கலை. எங்கள் வீட்டில் நல்லா படிக்கிற வீட்டில் படிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் கணவர் வந்து உனக்கு எவ்வளோ விருப்பமோ சக்திவேல், எது வரைக்கும் படிக்கணுமோ நீ படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது வரைக்கும் நான் ஒரு நாளில் 14 மணி நேரம் படித்தாலும் சரி, 12 மணி நேரம், அதிகபட்சமாக 14 மணி நேரம் படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். இப்போது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படாமல் பார்த்து கொள்வதில் முதலாவது நபர் வந்து என்னுடைய கணவர் தான். ஸோ இந்த புத்தக உருவாக்கத்தை தம்பி அதை தான் ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க. புத்தகம் மட்டும் இல்லை, தடைப்பட்ட கல்வியை, என்னுடைய இளநிலை, முதுநிலை, அப்படி எல்லா என்னுடைய கல்வியை வந்து அஞ்சல் வெளி கல்வி. நான் நேரடியாக கல்லூரியில் போய் படிக்கலை. ஆனால் கல்லூரியில் படிக்காமல் ஒரு விஷயம் நமக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கமாக கிடச்சிதுன்னு சொன்னால் அதன் மேலே நமக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் எனக்கு இந்த கல்வி வந்து ஒரு தடைப்பட்ட கல்வி. அதனால் எனக்கு இது மேலே ரொம்ப பெரிய விருப்பம் இருந்தது.
இன்னமும் கூட இந்த மேடை வரைக்கும் எனக்கு தடுமாற்றத்தோடு தான் மேடை ஏறுவேன். இந்த மேடை மட்டும் இல்லை, நான் பல மேடைக்கு போகும்போது கூட எனக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், தயக்கம் இருக்கும். நான் பேராசிரியர்கள்ட்ட நேரடியாக படிக்காத குறையை நீக்கினதில் நண்பர் முருகேச பாண்டியனுக்கும் ஆர் ராமசாமி பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வழிகாட்டியாக இருந்த சாரதாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த ஆய்வு பல்வேறு நோக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு அடுக்குகள், சமூகவியல், மானுடவியல், பெண்ணியம் அப்படிங்கிற பல்வேறு அடுக்குகளில் என்னுடைய இந்த ஆய்வு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னுடைய வழிகாட்டியான முனைவர் சாரதாம்பாள் அவர்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க தொடங்கும்போது அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, பெண்ணிய உளப்பகுப்பாய்வு அதை ரொம்ப அழகாக சேரிவாணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. பெண்ணிய உளப்பகுப்பாய்வுங்கிற இடத்துல அவங்க மேடம் ஆய்வு செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எந்த இடத்தை தொடலையோ அங்கே என்னை தொடுவதற்காக தான் அந்த மானுடவியலை முதல் பகுதியில் எடுத்துக்க சொன்னாங்க. ஒரு பாதியிலிருந்து சங்க இலக்கியத்தை படிக்கிறத விட இந்த மொழி உருவாக்கத்திலேருந்து இன உருவாக்கத்திலேருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் அது வந்தது. அதை ஒரு சேரிவாணன் ஐயா அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப அந்த சமயம் எனக்கும் அவங்களுக்குமான உரையாடலை அது நினைவூட்டியது. அந்த வகையில் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கண்ணா கருப்பையா அவர் உண்மையிலே அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினது கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் தான். ஏன்னா எனக்கு அவர் கூப்பிட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க, உங்களுடைய புத்தகம் எனக்கான ஆகாயம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இருக்குது, முதுநிலை மாணவர்களுக்கு புத்தகம் காப்பீஸ் கிடைக்கல, எனக்கு புத்தகம் வேணும்னு கேட்டுட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம புக்கை யார் கொண்டு போய் பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க, அது முழு தொகுப்பு, அப்போ நான் 2 வருஷமாக இருக்குங்க அப்படின்னாங்க. 2 வருஷமாக எனக்கு ஆய்வு இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்போ தான் யார் அப்படின்னு எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியாது. ரொம்ப காலம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணா தான் அதில் அந்த பாடத்திட்ட குழுவில் இருந்திருக்காங்க. அவருக்கும் கூட என்னுடைய கவிதைகளை படிச்சிருக்காங்களுடைய நேரடி பரிச்சயம் இல்லை. இது மாதிரி நிறைய பேராசிரியர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல பேராசிரியர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இங்கே, கொஞ்சம் பேர் வரல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. பலரும் கூட என்னுடைய கவிதைகளை பல்வேறு கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் சங்க இலக்கியம் குறித்த என்னுடைய கட்டுரைகளை பேசுவதற்கு அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாமல் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ஏறி இறங்கின கல்லூரிகளோட எண்ணிக்கை ஒரு 300க்கு மேலே இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இந்த புத்தகத்தில் பின்னாடி நிறைய பேராசிரியர்களை குறிப்பிட்டிருப்பேன் நன்றின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மேடைக்கு போகணும்னு சொன்னால் அதுக்காக படிக்கணும். அப்போ படிக்கும்போது நான் என்னை மேம்படுத்திக்கிறேன். அந்த மேம்படுத்திக்கிற விதமாக தான் என்னுடைய இந்த புத்தகங்கள் எல்லாம் உருவாகி வந்திருக்கு. அப்புறம் தோழர் அவர்களை எனக்கு தெரியும், தேதி நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவங்கள பார்த்தப்போ அவர் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வர இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட நினைவில் நிறுத்தியிருப்பேன். எனக்கு அப்போ வந்திருந்த ஒரு பெரிய நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் எனக்கு நேரடியாக கண்ணில் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தோழர் பாலபாரதி அவர்கள் மட்டும்தான். அதை இங்கே நான் ஒத்துக்க தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த ஒரு நல்ல இணக்கமான ஒரு நட்பில் அந்த கூட வந்திருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் என்னுடைய கவனம் குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அவர்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப தயங்கிக்கிட்டு, என்னை தெரியுமா, ஞாபகம் இருக்கான்னு, உங்கள் புத்தகத்தையும் உங்கள் நூலகத்தையும் பற்றி நான் ஒரு 50 இடத்துக்கு மேலே பேசியிருக்கேன், இப்படி கேட்டால் எப்படி அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுகிறவங்கள பாராட்டி பேசுகிறதுக்கு அல்லது வாசிக்கிறவங்கள சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதில் தோழர் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ இங்கே வாழ்த்துறை கூறிய தாமு அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அது மாதிரி யவனிகா ஸ்ரீராம் அவரை நான் எழுத தொடங்கினமோ அன்னைக்கு இருந்து நாங்கள் 2 பேரும் மேலே ஊருக்காரங்க கீழே ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நட்போடு இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களையும் என்னால் பெயர் சொல்ல முடியும். நான் கேட்ட இந்த புத்தகம் வெளியீட்டு விழா சென்னையில் நடத்திய போது கூட
பாண்டிச்சேரியிலேருந்து இந்த மாதிரி வேறு வேறு இடத்துலேருந்து என்னோடய அழைப்பை ஏற்றுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிலர் வந்து முகநூலில் பார்த்துட்டு வந்தேன்னு கூட சொன்னாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்காக மதுரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் செல்லா, தேனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இதய நிலவன், அப்புறம் ஆதிரன், இது மாதிரி நிறைய பேர் வந்து வேறு வேறு அடுத்த நம்முடைய பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து அப்படி வந்திருக்கிறது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய நண்பர் வந்து தங்கமணி, அவர் காரைக்கால்லேருந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறார். அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்னால் பெயர் சொல்ல முடியும், கொஞ்சம் பேருக்கு எனக்கு பெயர் தெரியாது. பேராசிரியர்கள், அப்புறம் நண்பர் ஐயப்ப மாதவன் எப்போவுமே ஒரு ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான, அதை விளக்கி சொல்ல முடியாத ஒரு நுட்பமான ஒரு இடங்களை வந்து மனித முகங்களை வந்து புகைப்படம் எடுத்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி சிவா அவர்கள் ஸ்ருதி டிவியிலேருந்து நான் சொன்ன நிமிஷம் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி வந்துட்டாங்க. இது ஒவ்வொருத்தரும் எனக்கு கொடுக்குற மரியாதை தானே. எப்போ வந்து நான் ஒரு சமூக பணி நிறுவனம் தொடங்கி 2001ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 25 இந்த இடத்துல அது பேசப்பட தேவையில்லாட்டி நான் பெரும்பாலும் என்னுடைய இலக்கிய கூட்டங்களில் என்னுடைய பணி சார்ந்து நான் பகிர்றது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி இங்கே இருக்க ஆத்தூரில் செம்பட்டியில் இந்த பிடிஓ ஆஃபீஸில் போய் நான் ஒருத்தர் பார்க்குறேன். பார்க்கும்போது நிறைய என்னை பார்த்து, நான் ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கிறேன், நீ நிறுவனம் தொடங்கியிருக்க, என்ன பண்ண போகிற அப்படிலாம் கேட்டுட்டு, எந்த ஊருன்னு கேட்டுட்டு, ஓ ஐயம்பாளையம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்னை அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. அவர் மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நீண்ட காலம் கழித்து தான் அவரை நான் பார்க்குறேன். அவர் மதித்து வந்திருக்கிறாங்க. நான் அப்போ எனக்கு அவர் ஒன்று சொன்னார். பக்கத்தில் வேறு ஒரு 2-3 நிறுவனங்களை சொல்லி, நீங்கள் நீண்ட காலம் வந்து இந்த துறையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்களை செய்யணும்னா மற்ற எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகளை ஒருபோதும் செஞ்சிடாதீங்க, நீங்களாக இருங்கன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து நானாக தான் இருக்கேங்கிறத அவர்கிட்ட இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்படியாக தம்பிகள், அது திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தம்பிகள் நிறைந்த ஒரு ஊராக நான் இதை பார்க்குறேன். அதில் வந்து நாலந்தாவிலேருந்து கலை பண்பாட்டு மையம் சொக்கமேளா ரொம்ப உரிமையோட அக்கா தம்பிங்கிற உரிமையோடு சண்டை போடக்கூடியவர். அதுக்கப்புறம் கலை இலக்கிய பெருமன்றம், தாமியக்காசா, அனைத்து இடத்தில் இருந்தோம். என் மேலே வந்து ஒரு பிரியத்தோடையும் மதிப்போடையும் தொடர்ந்து இந்த 18 ஆண்டுகளாக எழுத தொடங்கிய பின்னாடி இருந்திருக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தரையும் என்னால் இதில் சொல்ல முடியும். இப்போது ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு விருப்பம் இருந்தது, 2 விருப்பம். அந்த 2 விருப்பம் என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், புகைப்படம் எடுக்கவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் இருக்கேன். நிறைய புகைப்படங்கள் எடுத்துப்பேன், மற்றவங்களையும் எடுத்துக்குவேன். இன்னொன்று அவருக்கு வந்து ரேடியோ கேட்குறது, வானொலி கேட்குறது. இந்த வானொலி கேட்குறவங்க நம்ம இந்த காலத்துலேருந்து இப்போ 2025லேருந்து பார்க்கக்கூடாது. அவருடைய காலம் 50கள்லேருந்து. அவருடைய 17 வயதில் அவர் வந்து வாங்கின ஒரு நல்ல முதல் ஊதியத்தில் அவர் வாங்கின முதல் பொருளை வந்து வானொலி தான், லைசன்ஸ்டு ரேடியோ. ஏன்னா இப்போ ரேடியோக்கு லைசன்ஸ் வைக்கிற காலம். அவர் ரசனையாக இருக்கக்கூடியவர். ஒரு வேளை என்கிட்ட அப்பா கிட்ட இருக்க ரசனை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிடிச்சது இந்த புகைப்படம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை நம்ம எடுத்துடுறோம். நம்ம சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு புகைப்படங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. எத்தனையோ ஒரு பெரிய கூட்டத்தில் விதவிதமான புகைப்பட கருவிகள் வந்துடுச்சு, சின்ன மொபைல் ஃபோனில். அந்த மாதிரி நம்ம நிறைய புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட எங்கள் அப்பாவோட புகைப்படங்கிற அந்த புகைப்படத்துக்குள்ளார போய் அந்த கருப்பு வெள்ளை படத்தில் அவர் எடுத்த மனிதர்கள், அவர் புகைப்படம் எடுத்த அணைக்கட்டுகள், அந்த அணைக்கட்டை சுற்றி இருக்கக்கூடிய காடு, அப்புறம் அப்பா அவரையே எடுத்துக்கொண்டது, எங்களை எடுத்தது. அந்த இன்னும் கூட எனக்கு நினைவில் இருக்கும். எங்கள் அண்ணா பிறந்த புதுசில் அது 64வது வருஷம் வந்து ஒரு ஊட்டியில் குந்தா ஸ்கீமில் இருந்திருக்கிறாங்க. ஒரு 7 நீர்மின் திட்டத்தில் பணிபுரிஞ்சவங்க அப்பா. அந்த இதில் வந்து ஒரு மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு வீடு, நான் பிறக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் அந்த நிலமும் அந்த வீடும் ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் எனக்கு வண்ணமாக இன்றைக்கும் மனசில் பதிஞ்சிருக்கு. இப்போ கூட எடுத்து பார்த்தா ஒரு பழைய புகைப்படம் நமக்கு எப்படி வந்து பல்வேறு கதைகளை நினைவுபடுத்துமோ அப்படி தான் இந்த மொழி.
இந்த மொழியில் நான் அம்மான்னு சொல்கிறதோ, உங்ககிட்ட நான் அன்பாக இருக்கேன்னு சொல்கிறதோ, இல்லை நான் கோபமாக இருக்கேன்னு என்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிறதோ, தெய்வத்தை தெய்வம் நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வத்தை வணங்குவதும், நம்பிக்கை இல்லாதவர்கள் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறதும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே இந்த மொழி தான் நமக்கு துணை செய்யுது. இந்த மொழியில் வந்து இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுங்கிறது நான் சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும். நம்ம செவ்வியல் இலக்கியங்களை அந்தந்த மொழியில் பிறந்து அந்தந்த மொழியிலே படிக்கக்கூடிய பேர் பெற்றவர்கள் நம்ம. அப்படிப்பட்ட இந்த மொழியில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நான் படிக்கிறத நான் எப்படி வாசித்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரசனையாக தான் வாசித்தேன். எனக்கு எந்த ஆய்வு நோக்கமும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து அங்கே தலைவன் தலைவி, அவங்களோட காதல் காமம், அப்புறம் பிரிவு, அந்த பிரிவு நிமித்தமாக இருக்கக்கூடிய துயரம், அதை சொல்வதற்காக பயன்பட்ட கருப்பொருள்களான அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்களோ பறவைகளோ காட்சிகளோ, அப்படி தான் அதை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோழர் சொன்ன மாதிரி தான் என் மகன் தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டான். நான் ஏன் சங்க இலக்கியம் படிக்கணும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். என் பொண்ணு கேட்டா என்கிட்ட, காவியா வந்திருக்காங்க அவங்களும், நீங்கள் சங்க இலக்கியம் என்ன எல்லாத்துலேயும் தலைவன் எல்லாத்துலேயும் தலைவி எல்லாத்துலேயும் பிரிவு, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இது அடுத்த தலைமுறையோட கேள்வி. அப்புறம் கொஞ்சம் நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, சங்க இலக்கியம் வந்து பழமைவாதத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணடிமைத்தனத்தை பேசுது, ஒரு சாராரை மட்டும் சொல்லும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசக்கூடியது. இப்போது ரொம்ப அழகாக அவங்க பாலசுந்தரி மேடம் சொன்னாங்க, இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு, அதாவது இந்த பெண்களை அடிமைப்படுத்திய அல்லது மன்னர்களை அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் சங்க காலம் இருந்ததா அப்படிங்கிற இந்த கேள்வி. இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உட்பட்டு பல நண்பர்களும் கடந்த 15-20 ஆண்டுகளில் என்கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது என்னுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வில் இதெல்லாம் இதற்கான பதில்கள் எல்லாம் வைக்க தொடங்கினேன். சிறுக சிறுக அதில் வைக்கிறேன். அதே காலகட்டத்தில் நண்பர் வள்ளிதாசன் சொன்ன ஒரு தொடர் குங்குமம் பத்திரிகையில் தோழியில் சாதாரண குடும்பத்து பெண்கள் வாசிக்கக்கூடிய வகையில் சங்க இலக்கியத்தை அறிமுகம் செய்யணுங்கிற வகையில் 45 பெண்பார் புலவர்கள், நம்மக்கிட்ட 473 புலவர்கள் சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்காங்க. அதில் 45 பேர் பெண்பார் புலவர்கள். அவங்கள வந்து சமகாலத்தோடும் கடந்த இந்த 2000 வருட வரலாற்றில் அங்கங்கே உளவியல் ரீதியான தொடர்புகளையும் தொட்டு ஒரு தொடர் எழுதியிருந்தேன். அதுதான் சங்க பெண் கவிதைகள் சொல்லிட்டு ஒரு புத்தகமாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்லும்போது தான் அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு வரும்போது சமகாலத்தில் எப்படி நான் உங்களை பெண்களையும் அந்த சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் இணைப்பதற்கான எனக்கு கிடைத்த ஒரு ஊடகம் தான் திரைப்படங்களோ அல்லது சமகால இலக்கியங்களோ கவிதைகளோ பெண்களுடைய எழுத்தோ. கிட்டத்தட்ட நவீன கால பெண்கள் கிட்டேருந்து ஒரு 65 பெண்களினுடைய கவிதைகளை அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். அண்ணா ரொம்ப வருத்தத்தோடு கண்ணா கருப்பை அண்ணா அதை சொன்னாங்க என்கிட்ட. இப்போ இல்லை, ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட அவர் பதிஞ்சாருன்னா, நான் எந்த இடத்துல பேசும்போதும் ஏதோ ஒரு பெண் கவிஞரையோ, குறிப்பாக பெண் கவிஞர்கள் அவங்கள நான் குறிப்பிட்டு பேசுகிறோன்னு அந்த புத்தகத்தில் 65 பேரை குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால நிறைய இடங்கள் என்னை சொல்லலைன்னா அவங்க ரொம்ப ஆதங்கப்படுவாங்க. அந்த உரிமையில் தான் வந்து தங்கச்சி பேரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தொகுப்பில் அப்படி வரும்போது அங்கே எனக்கு வந்து எனக்கு கிடைத்த ஒரு தெளிவு இந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வுக்கு பின்பு இந்த புத்தகம் ஆய்வாக முனைவர் பட்டம் பெற்ற பின்பாக நான் புதிய பல செய்திகளோடு இந்த புத்தகத்தை முன்வைத்தேன். ரொம்ப சின்ன விஷயமா சொல்லணும்னா, ஆண்களுக்கு பெண்கள் மீதான எந்த விதமான அதிகாரமும் ஒடுக்குமுறையும் செலுத்துவதற்கான எண்ணம் கிடையாது. அதுதான் அடிப்படையான உண்மை. எடுத்த உடனே அவங்களோட உடலை அதிகாரம் பண்ணி இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற அல்லது பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆணாதிக்கம்ங்கிற ஒரு இடத்தில் இருந்து நீங்கள் தாய்வழி சமூகத்தை பார்க்க முடியாது. தாய்வழி சமூகம்ங்கிறது வந்து வேற விஷயம். அது வந்து ஒரு பண்படுத்தப்படாத நாகரிக வாழ்க்கைக்கு உட்படுத்தப்படாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி எப்படி வந்து இந்த வேட்டை சமூகமாக, மேய்ச்சல் சமூகமாக, வேளாண் சமுதாயமாக, அப்புறம் அதன் வழியாக தேவைப்பட்ட தொழில்களாக, அந்த தொழில்கள் உருவாக்கத்தின் காரணமாக உருவான சாதிகளாக, அந்த சாதிகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளாக, அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன சின்ன இனக்குழுக்களாக, இந்த இனக்குழுக்கள் எப்படி ஒரு சிற்றரசாக மாறுச்சு, இந்த சிற்றரசுகளை எல்லாம் எப்படி வந்து ஒரு பெரிய பேரரசு வந்து தனக்கு உகந்ததாக எடுத்துக்க துணிஞ்சது,
இந்த பேரரசு உருவாக்கத்தையும் இந்த சிற்றரசு உருவாக்கத்திற்கு கொஞ்சம் முன்பாக இந்த தொழில் உருவான பின்னாடி நம்மக்கிட்ட வாணிபங்கள் எப்படி உருவாச்சு, இந்த வாணிபத்தின் அடிப்படையில் தரை வாணிபமும் கடல் வாணிபமும் வருது. இந்த கடல் வாணிபத்தின் காரணமாக அல்லது தரை வாணிபத்தின் காரணமாக பொருளாதார ரீதியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரும் போது பெண்களுக்கு பயணம் மறுக்கப்படுது. பயணம் தான் முதலாவது பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போனதுனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டோட வளம் இன்னொரு நாட்டுக்கு தெரியும், ஒரு நிலத்தினுடைய வளம் இன்னொரு இடத்துக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சதுனால போர் உருவாகுது. எங்ககிட்ட இருந்து ஒரு இடத்துலேருந்து ஆடை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஆடை காப்பாற்ற போனாங்கிற ஒரு சின்ன இனக்குழு வாழ்க்கை. அப்புறம் அது சிற்றரசு பேரரசு ஆகும்போது அங்கே அந்த நிலத்தின் மீது தான் அதிகப்படியான பற்று. இந்த நிலத்தை கையகப்படுத்த போர்கள் உருவாகுது. அப்போ பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அங்கே பெண்களாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வை நான் எடுத்திருக்கிறேன். இதுதான் அந்த முதல் பகுதிக்கான ஒரு இடம். அதுக்கப்புறம் இதை நான் முதலே சொல்லிட்டேன், நான் இந்த இடத்துல இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மொழியின் காரணமாக தான் நான் இங்கே நிற்கிறேன். அப்போ இந்த மொழி அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மொழி எப்படி நமக்குள்ளே செயல்படுது, செலுத்தப்படுது. ஒரு பெண் எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், அல்லது எங்கே நிற்கணும், எந்த இடத்துக்கு போகலாம் போகக்கூடாது, இதை ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் சொன்னாங்களான்னா இல்லை, ஆண்களுக்கும் தான் சொன்னாங்க. ஆண்களுக்கும் தான் சொன்னாங்க. இவங்களுக்கு இங்கே கட்டாயம் இருக்குது. அவன் விருப்பத்தோடு ஒரு தாய்வழி சமூகமாக அல்லது மனிதகுல தொடக்கத்தில் வேட்டை சமூகமாக இருக்கும்போது அந்த பேறுகால காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு பழத்தை பறித்து கொடுக்குறக மரமேறி அந்த ஒரு ஆண் பறித்து தந்திருக்கலாம், அது மானையோ முயலையோ வேட்டையாடி கொடுத்துருக்கலாம். அது இயல்பாக நடந்த இடம். ஆனால் அது ஒரு பொருள் ரீதியாக பொருளாதாரமாக அது வணிகமாக தொழில்நுட்பமாக வளர்ச்சி பெறும்போது அந்த ஆணுக்கு கட்டாயமாகிறது அவன் பொருள் தேடி போகிறது அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு 20-22 வயது ஆண்கிட்ட படித்து முடிச்சோன்னே என்ன வேலைக்கு போகிற அப்படின்ற கேள்வி நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி. 20-22 வயது பெண்கிட்ட எப்போ கல்யாணம், இந்த ரெண்டுமே நம்ம பாலின அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். எப்போ கல்யாணம் பொண்ணுக்கிட்டையும் என்ன வேலைக்கு போகிற என்ன சம்பாதிக்கிற அப்படிங்கிறது ஆண்கிட்டையும் கேட்குற கேள்வி நம்ம எப்போவுமே மாற்ற மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதில் அங்கெங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த தொடங்கின விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி நான் இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன்னா நான் விதிவிலக்காக இருக்கலாம். எனக்கு ஒரு கணவர் சக்திவேல் இதுக்கான தடையில்லாத இடத்த அனுமதின்னு கூட சொல்ல முடியாது. அது தடை பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அப்படி கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்கும் அது நிகழ்கிறது கிடையாது. அப்படி ஒரு இடத்த நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தும் அல்லது நான் வாசித்த எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வழிகாட்டுதல் இருந்தும் சங்க இலக்கியத்தை அணுகும்போது அந்த இரண்டாவது இடம்தான் பெண்களோட உடல் உடலாக பார்க்கப்படலை, மனமாக பார்க்கப்படுது. என்னுடைய ஒட்டுமொத்த கவிதையும் அப்படி தான். நான் பெண்ணியவாதி கிடையாது, நான் பல இடத்துல சொல்லுவேன். நான் இந்த யவனிகா சொன்ன மாதிரியோ இல்லைன்னா ஆனந்தகுமார் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளார என்னைய வச்சுக்கவே எனக்கு தோணாது. அது ஐயா அது ரொம்ப அழகாக அந்த இடத்த தான் சொன்னாங்க. இப்போ நமக்கு எந்த இடத்துல இருந்து எழுத முடியுமோ பேச முடியுமோ அந்த இடத்த அந்த பெண்ணியம்ங்கிற இடத்துக்குள்ளே இல்லாமல் பேசுகிறத சொன்னாங்க. இது பெண்ணியம் அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு மேற்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம்குள்ளார அல்லது இங்கேயே கூட தமிழ்நாட்டிலே கூட இருக்கக்கூடிய பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள்ங்கிறது இன்னொருத்தருடைய ஃப்ரேம். அந்த ஒரு சதுர சட்டகத்துக்குள்ளார என்னை கொண்டு போய் பொருத்துனது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அல்லது அங்கீகாரம் அப்படிங்கிறது அது நிலம் சார்ந்ததாக சாதி அமைப்பு சார்ந்ததாக இருக்கும். ஒரு நிலம் நிறைய வச்சிருக்கவருடைய மனைவிக்கு கிடைக்கிற மரியாதை அந்த நிலம் குறைவாக அல்லது அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஒரு கூலி பெண்ணுக்கு கிடைக்காது. நீங்கள் நகர்ப்புறங்களில் அல்லது நம்ம படிச்சிட்டோம் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசு உயர் அதிகாரியினுடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பணியாளருடைய மனைவிக்கு கிடைக்காது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதன் அடிப்படையில் ஒரு பெண்ணை பார்க்குறோன்னு சொன்னால் அந்த ஆணினுடைய முகமாக தான் பெண் இருக்கிறாங்க. அப்போ இதற்கான ஒரு பதிலெல்லாம் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? நான் இதை எதிர்க்கிற இடமா இல்லாமல் நான் செய்தது எந்த இடத்துல நமக்கு தொடங்குச்சுன்னு சொல்லி மட்டும் அந்த மானுடவியல் தோற்றத்திலிருந்து சங்க காலம் வரைக்குமான இடத்தை மட்டும் சொல்லி இந்த புத்தகத்தில் நிறுத்தியிருக்கிறேன். ஸோ பெண்ணை சங்க இலக்கியத்தை பற்றி இங்கே நிறைய பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, தலைவன் பிரிஞ்சு போனாங்க, வலையில் கலந்து விழுந்துருச்சு, இல்லை போன மழைக்காலத்தை நினச்சி இந்த மயில் ஆடுது, அதனால இன்னும் மழைக்காலம் வரல, தலைவன் இன்னும் வரல, அது தலைவன் வராததுனால இது மழைக்காலம் கிடையாது
அப்படின்னு சொல்லி இந்த முல்லை பூத்திருக்கு இது, ஆனால் இந்த முல்லை தப்பாக பூத்துடுச்சு, பருவம் தவறி பூத்துடுச்சு, இன்னும் மழைக்காலம் மழையே பெய்யும், இது மழைக்காலம் வரலைங்க ஏன்னா தலைவன் வரல, இப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு நாங்கள்லாம் பெண்கள் அவ்வளோலாம் அறியாமையில் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கும் கிடையாது, எப்பவும் கிடையாது. இது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக மட்டும் அல்லாமல், பெண் சொல்வதாக அல்லாமல் அந்த ஆணுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. ஏன்னா அப்போ தான் குடும்பம் உருவான காலம், இனக்குழு காலம். அந்த குடும்ப காலத்தில் வந்து அவன் வெளியில் பொருள் தேடி போனவன் திரும்பி வீட்டுக்கு வரணும், அவன் அப்படி போயிடக்கூடாது. அதனால நீ அங்கே வீட்டில் வந்து முல்லையே பூத்தாலும் மழையே பெய்தாலும் நீ போனாதான் அது அவளுக்கு பருவகாலம். அதனால அந்த பருவ காலத்தை மதித்து அவளை மதித்து நீ போ அப்படின்னு ஆணுக்கு சொன்னதாகவும் கருதலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ரொம்ப நுட்பமாக நம்ம சங்க இலக்கியத்துக்குள்ளே பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உடல் சார்ந்து பேசக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த உடன்கட்டை ஏறுறது அல்லது வந்து கணவனோடு சேர்ந்து தீப்பாய்ந்து இறந்து போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுடைய மரபிலே கிடையாது. திருமண முறையே வந்து தண்ணி நெல் கொடுத்து அப்படி தான் நம்ம திருமணம் பண்ணிட்டு இருந்தோம். பெண்கள் வந்து முன்னுக்கு நின்று திருமணம் செய்துட்டு இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஆரிய கலப்பில் நம்ம நிறைய விஷயங்களை மாற்றம் பண்ணியிருக்கிறோம். எப்படி சாதாரண தாய் தெய்வ வழிபாட்டிலிருந்து தந்தை தெய்வ வழிபாடுங்கிறது, முருகன் தான் நம்மளுடைய முதல் கடவுள். ஒரு மனிதனை கடவுளாக பார்க்குற அடையாளம் முருகன். ஸோ முருகன் தனியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு குடும்பத்தை கொண்டாந்து சேர்த்துட்டோம். அந்த குடும்பம் வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து என்னென்னா அந்த முருகனுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்படின்னு வரும்போது நிறைய ஆரிய கலப்போடு வர்றப்ப தான் இந்த தமிழினுடைய அடையாளம் மெல்ல மெல்ல மாறுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியும், இந்த பக்தி இலக்கிய காலம் தெரியும். பக்தி இலக்கிய காலத்தில் நிகழ்ந்த பல கதைகள் நமக்கு தெரியும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சங்க காலத்தில் 45 பெண்பார் புலவர்கள் சொன்னேன். அதுக்கு பின்னாடி இந்த நூற்றாண்டில் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள், 30 வருடம் தான் சொல்ல முடியும் வரைக்குமாக கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் பெண்கள் எழுதவே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குமான பதில் தான் இந்த புத்தகம். பெண்கள் வந்து ஏன் எழுதலை அப்படின்னா நடுவில் ஏன் தடைப்பட்டுச்சு? இந்த 1800 ஆண்டுகள் சிற்றரசு பேரரசானது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன சிற்றிலக்கியங்களில் பெண்களை பேசுகிற, போற்றுகிற, உடல் உறுப்புகளை வர்ணிக்கிற அப்படி பல விஷயம் இருக்குது. இது எதுவுமே சங்க இலக்கியத்தில் இருக்காது. சங்க இலக்கியம் மனிதர்களுடைய பாடல், தமிழினுடைய அடையாளம். நான் இப்போ எங்கள் அப்பாவை சொல்லி ஆரம்பித்தேன், புகைப்படங்களை சொல்லி ஆரம்பித்தேன்னா சங்க இலக்கிய பாடல்களை நீங்கள் வாசிக்கும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் சங்க இலக்கியம் படிப்பேன், துக்கமாக இருந்தாலும் சங்க இலக்கியம் படிப்பேன், கோபமாக இருந்தாலும் படிப்பேன். என்ன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த புத்தகம் படிக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக என்னை கையை இறுக பற்றிக்கிறோம். எப்போது எங்கேருந்து பற்றிக்குதோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு தோற்றுவிக்கும். அந்த காலத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகும். அதில் ஒரு பழமைவாதத்தையோ அது கற்பனையினோ ஒரு புனைவுனோ நான் பார்க்கல. ஏன்னா அது கற்பனை கதையும் கிடையாது, முற்றிலுமாக வரலாறும் கிடையாது. அது தமிழனுடைய அடையாளம். அங்கே நம்ம நுணுகி பார்க்கும்போது இன்றைக்கு நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லது ஒவ்வொரு ஆணுக்கும் அவங்கவுங்க நிலையிலிருந்து அந்த சங்க இலக்கியத்தை தொட்டு நாம் கைப்பற்றி படிச்சுக்க முடியும். அப்படி தான் இந்த ஆய்வு. ஸோ மொழியின் வழியாக நாம் எப்படி வந்து இந்த சமூகத்தை, ஒரு ஆணின் மனதையோ அல்லது ஒரு பெண்ணின் மனதையோ நாம் வந்து கையகப்படுத்திக்கிறோம். இப்போ நான் முதல் சொன்னது, ஒரு ஆணுக்கு பெண் மீது எந்த அடிமைத்தனமும் செய்யணும்னு விருப்பம் கிடையாது. அவன் வந்து அந்த நிலத்தை தன்னுடையதாக ஆக்கி கொள்வதற்கு, தனக்கே பிறந்த ஒரு குழந்தைக்கு அந்த நிலத்தை ஒப்படைப்பதற்காக கற்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் பெண்ணுடைய உடலை தனக்கு உகந்ததாக மாற்றணும்னு சொன்னால் உடனே அருவாள் எடுத்துகிட்டு வந்து, கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படி மிரட்டி அதிகாரம் பண்ணியெல்லாம் பெண்கிட்ட வந்து நிகழ்த்தவே இல்லை. அப்படி ஒன்று நடக்கலை. வரலாற்றில் எங்கேயும் அதற்கான பதிவு கிடையாது. எப்படி நிகழ்த்தினாங்கன்னா, உனக்காக வெளியில் போன கணவன், உனக்காக வெளியில் போன தலைவன் திரும்பி வரும் வரை அவனுக்காக காத்திருங்கிறத பல்வேறு சொற்களின் வழியாக, பல்வேறு வழிகாட்டுதலின் வழியாக அவங்களுக்கு சொல்லி மொழியின் வழியாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண பெண்கிட்ட நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டா இவங்க நல்லா சமைச்சு சாப்பிட கூட மாட்டாங்க. நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சுங்க, சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமாக நீங்கள் இது என்ன காரணம்னா, ஏன் அவங்களே நல்லா சமைச்சு அவங்களுக்காக சாப்பிடலாமே அப்படின்னு நானே கேட்பேன். செய்யவே மாட்டாங்க. கணவருக்காக சமைக்கிறது, கணவருக்காக உடுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே தொடங்குறோன்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம தொடங்கியிருக்கோம். எதன் வழியாகன்னா, எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மொழி வழியாக சொன்னாங்க. இவ்வளோதான் இந்த புத்தகம். கிட்டத்தட்ட அதுதான் பின்னாடி அந்த
தொல்காப்பியம் கூற்று. அப்புறம் இதுக்கே நான் வந்து அயல்நாட்டு அறிஞர்களை துணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த குடும்பத்தை பற்றின முதல் ஆய்வை வந்து ஏங்கல்ஸும் மார்க்ஸும் பேசும்போது அவங்க எடுத்துக்கிட்டது வந்து ஒரெஸ்தியாங்கிற ஒரு நாடகத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த நாடகத்தை எடுத்து பாகோஃபென் வழியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பாகோஃபென் வந்து எப்படி நம்ம தாய்வழி சமூகம் இருந்ததுங்கிறத அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய இடத்திலிருந்து தான் இந்த 18வது நூற்றாண்டில் தான் குடும்பத்தை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உலகம் முழுக்க. அதுக்கு நிறைய போர், சண்டை, கோர்ட்டு கேஸ் நிறைய நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தான் பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து இதற்கான குறிப்பு தான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்சியம் பேசக்கூடிய இடத்துல வந்து அது ஐயா ரொம்ப அழகாக அது சொன்னாங்க. இந்த பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது வந்து கருத்தியல் ரீதியாகவோ தான் வந்து அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க இந்த இரண்டின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பக்கமாக எந்த மானுடவியலாளர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க மரியா லெப்போஸ்கி அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்களுடைய த ஃப்ரூட் ஆஃப் தி மதர்லேண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கினேன். அந்த புத்தகத்தில் அவங்க அதை குறிப்பிடுறதே வந்து நியூ கினியா பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வழியாக அவங்க எழுதுகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது வந்து அவங்களும் கிட்டத்தட்ட இதுவே தான் சொல்கிறாங்க, பொருளாதார ரீதியாக அல்லது கருத்தியல் ரீதியாக. இப்போ அங்கேருந்து நம்ம எடுத்து தமிழுக்கு வந்தோன்னா அல்லது இந்திய மரபுன்னு வந்தோன்னா தமிழ் மரபுன்னு வந்தாலும் சரி, இங்கே கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படலை. நீங்கள் பழனியிலையோ இல்லை திருச்செந்தூர்லேயோ இல்லை திருவண்ணாமலையிலையோ இல்லை காசியிலையோ நிறைய ஆண்கள் வந்து சாமியாராக போயிருப்பாங்க, காவி உடுத்திட்டு போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஞானம் தேடி மட்டும் அவங்க போகலை. அவங்க பல்வேறு பிரச்சனைகளால், குடும்ப பிரச்சனைகளால், கடன் பிரச்சனையினால், மனைவி சரியில்லை அல்லது தான் சரியில்லை, இப்படி பல்வேறு காரணத்தினால அவங்க போயிருப்பாங்க. ஆனால் இப்படி எந்த காரணத்தினாலையும் அல்லது ஞானம் தேடியோ எந்த பெண்ணும் கணவன் இறந்த பெண்ணும் கூட போகாமல் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்காக ஒரு தெருமுனையில் வந்து பூக்கடையோ இட்லி கடையோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பொருளாதாரம் தேடி ஒரு பெண் போனாங்க, பொருளாதாரம் காரணமாக ஒரு பெண் ஒடுக்கப்படலை, கருத்தியல் ரீதியாக தான் இருக்கும். அப்போ கருத்துங்கிறது வந்து எப்படி உருவாகுதுன்னா மொழியின் வழியாக. ஸோ இதற்கான ஒரு ஆய்வுக்கான ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து இவ்வளோ மதித்து நிறைய பேராசிரியர்கள் இதில் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நான் இதை என்னுடைய கவனத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்பிக்கைப்படுறேன். இன்னும் இதில் செய்ய வேண்டிய போக வேண்டிய இடம் நிறைய இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு தொடக்கம்தான். சங்கப்பெண் கவிதைகள்ங்கிறது என்னுடைய விருப்பத்துக்கான ரசனைக்கான கேள்விகளுக்கான புத்தகம். ஆனால் இது வந்து ஆய்வுப்புல மாணவர்களுக்கான ஒரு புத்தகம். ஸோ இது இந்த இந்த சென்னையில் நடந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விழா தான். ஏன்னா அங்கேருந்து ஐயம்பாளையம் மாதிரி ஒரு குட்டி கிராமத்துலேருந்து சென்னையில் போய் ஒரு அறிஞர் சபையில் நடத்துகிறத விடவும் ரொம்ப மனதுக்கு நெருக்கமானது இங்கே திண்டுக்கல்லில் நடத்துறது. இது வந்து திண்டுக்கல்லில் இந்த புத்தகத்துக்கு அல்லது சக்தி ஜோதியினுடைய 18 வருட இந்த இலக்கிய பயணத்தில் நடத்தப்படக்கூடிய முதல் புத்தக அறிமுக கூட்டம். பெரும்பாலும் என்னை மதுரைக்காரிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. மதுரையில் நிறைய கூட்டங்கள் நடக்கும், தேனியில் நடக்கும். நான் சொல்லுவேன், இன்னும் எங்கள் அம்மா ஒரு தேனி அனந்தம்பட்டி, அதனால் நான் சொல்லுவேன் இன்னும் நம்மளை தேனி மாவட்டத்தை விட்டு நகர்த்த மாட்டேங்கிறாங்க, ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். திண்டுக்கல்லில் நடத்தக்கூடிய சின்ன சின்ன அளவில் தம்பி வெற்றிமொழி வந்து முன்னாடி பதிப்பகம் மூலமாக பண்ணாங்க. இப்படி பண்ணினா கூட ஒரு இத்தனை பேரை ஒருங்கிணைத்து அனைத்து அமைப்புகளில் இருந்தும் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் இதை என்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான கருதத்தக்க ஒரு நிகழ்வாக கருதி, இந்த மொழி அப்படிங்கிறது வந்து நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஒரு சொல் என்பது ஒருவனை வாழ வைக்கும் என்றால் அந்த சொல்லை சொல்வேன். ஒரு சொல் தான். நீங்கள் நம்ம பெண்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் கதையாக கேட்டிருப்பீங்க. இப்போ தான்ப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு நல்லா சிரிச்சிட்டு இருந்தா, உள்ளே போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டா அப்படிம்பாங்க. எதுக்கு செத்தானே தெரியல அப்படிம்பாங்க. அவங்க கணவரோ, முக்கியமாக கணவர் தான், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ ஒரு சொல் பொறுக்க மாட்டாளாவ அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கதைகள் நம்மளை சுற்றி நிறைய இருக்கும். ஒரு சொல் அப்படிங்கிறது ஒருவரை வாழ வைக்கும். ஒரு சொல் என்பது ஒருவரை என்ன இடத்துக்கு வேணாலும் நம்மளை அழைச்சிட்டு போகும். அப்படிங்கிற வகையில் அந்த சொற்களை வந்து எவ்வளவு நம்ம வலிமையோடு பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு சொல்தான் அம்மா, சொல்தான் அன்பு, சொல்தான் காதல், சொல்தான் காமம், சொல்தான் கடவுள். அது அந்த அடிப்படையில் நான் இந்த புத்தகத்துக்கான ஏற்புரையை கொடுத்துட்டு அந்த சொல்லை நம்பி
இத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கரம் குவிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த புத்தகத்துக்கு வந்து நான் எத்தனை முறை திருத்தம் பார்த்தாலும், திருத்தம் சொன்னாலும் அதை தயங்காமல் செய்து, இந்த புத்தகம் வர்றதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே எப்போ வரும்னு கேட்டுட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் வந்து அவங்க தயாராகவே இருந்தாங்க. சீக்கிரமாக கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சிரத்தையோடு வடிவமைத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பொன்னாடை பொறுத்த யார் அடிக்கணும்? தோழர் இதே நிலவன் அவர்களை அழைக்கிறோம். பதிப்பகத்தாருக்கு நன்றி கொடுக்கும். ஒரு பொண்ணோட கொடுக்கும். அடுத்ததாக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த அவர் பயந்துட்டு போ, அடுத்து உனக்கு தான் நான் கொண்டு கொடுக்குறேன். அங்கிட்டு நிழல் படத்துக்கு திரும்புங்கம்மா. பிரபாகரன் அவர்கள் வேறு என்ன கொடுங்க. வேறு யார்? நாவலா கலை பண்பாட்டுடைய திருவர் சொக்கவரா அவர்களுக்கு ஏண்டா ஏற்புரைக்கு அப்படியே அமைதியாக அவர்களிடம் நம்முடைய ஒரே ஒரு விஷயத்தில் நன்றி உரைக்காக தோழர் ஐயப்பன் அவர்கள் அழைப்பதற்கு முன்னதாக தோழர் ஏற்புரையில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்கிற இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. ஒன்று வந்து மார்க்சியத்தை பற்றியும் ஏங்கல்ஸை பற்றியும் எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதே இடத்துல அவங்க சொல்லும்போது கிளாசிஃபிகேஷனில் ஒரு நில உடைமையாளருடைய மனைவி எப்படி பார்க்கப்படுகிறார், ஒரு நில உடைமையில் கூலியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்கிற இடத்தையும், சொசைட்டியில் உயர் அந்தஸ்து பதவியில் இருக்கவங்க எப்படி பார்க்க போகிறாங்க என்ற இடத்தையும் இதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதை தெரிவித்து தொடர் நன்றியுரை வழங்க ஐயப்பன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நாலந்தா கலை பண்பாட்டு மையம் இணைந்து நடத்திய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய புதிய நூல் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி நூல் அறிமுக நிகழ்வுக்கு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்த திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரா சச்சிதானந்தம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூல் குறித்து அறிமுக உரையை நிகழ்த்திய காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் புல தலைவர் பேராசிரியர் ப. ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நெஞ்சிருந்த நன்றி. இந்த நூல் குறித்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை வருகை பேராசிரியர் தா. கண்ணா கருப்பையா அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தி கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஸ்ரீ பாலசுந்தரி அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி. அருளானந்தர் கல்லூரியினுடைய பேராசிரியர் தமிழ்துறை மேனாள் தலைவர் பேராசிரியர் ஆசா சேரிவண்ணன் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறக்க பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகிறது
சிறப்பித்துள்ள பேராசிரியர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், சமூக செயல்பாட்டாளர் இயக்கம், குறி ஆசிரியர் தோழர்கள், களம் கலைப்பட்டறை, உயிரோணம் அறக்கட்டளை, நேச அறக்கட்டளை, வெற்றிமொழி வெளியீட்டகம், திண்டுக்கல் புக்ஸ், வாழை பதிப்பகம், இலக்கியம் அறிவோம் மற்றும் மற்ற எங்கள் நிறுவனத்திலிருந்து வருகை புரிந்து என்னுடன் இணைந்து இந்த நிகழ்வு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் நிறுவனத்தினுடைய முதுநிலை விற்பனை சீரமைப்பாளர், மதுரை மண்டல மேலாளர், சென்னை மண்டல மேலாளர் மற்றும் என்னுடன் பணிபுரிந்து இந்த நிகழ்வு சிறக்க எனக்கு உறுதுணையாக இருந்த கவிஞர் சீரன் தாபா அனைவருக்கும் நெஞ்சநிறை நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். சுருதி டிவியினுடைய சுரேஷ் சார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார் சக்தி.